படத்துல கேமராமேனோட ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கு. சண்முக பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ல எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ராஜா சார் மியூசிக்கு வழக்கம் போல சிறப்பா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. இல்ல அவர் கேப்டனா தான் இருப்பாரு. அவரு சொல்ல முடியாது. பட் அவரோட சண்டைங்கிறத நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. பரவாயில்ல. கேமராமேனோட ஒர்க் ரொம்ப யானையை பத்தின ஒரு கதை தான். தன்னோட சக சகோதரன் மாதிரி அந்த யானையை பாவிக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பத்துல மிஸ் ஆகிற யானையை கண்டுபிடிக்கிறார் ஹீரோ. நல்லா இருக்கு. ஃபைட் சீன் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. அது சமூக பண்ணி நல்லா ஒரு ஹீரோ மெட்டீரியலா வந்திருக்காரு. நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுல எல்லாம் நம்ம மாட்டை வளர்க்குறோம் இல்லைங்களா, ஜல்லிக்கட்டு காலையை கூட நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கலாங்களா, அதே மாதிரி இந்த படத்துல ஒரு யானையும் நம்மளோட ஒரு இதா காட்டியிருக்காங்க. அது ஒரு மிருகமா நினைக்காம அது நம்ம ஒரு சகோதரன் நினைச்சு பண்ணியிருக்காங்க. அது மேலே அன்பு காட்டணுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை. யானை காப்பாத்துறாரு, யானை வளர்க்குறாரு, அதை காப்பாத்துறாரு. இல்ல அதுல இல்ல, இது டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த துணிக்கு சம்பந்தம் இல்லை, இது வேற ஸ்டோரியில எதுவுமே சூப்பரா இருக்கு. டேரக்டர் நல்லா பண்ணிருக்கு. பையன் அவர் கண்ணு தான் நம்ம கேப்டன் பாக்குற மாதிரி இருக்கு. கண்ணுலாம் அதான் நம்ம ஊமைகள்லாம் காட்டுவாங்க ஓப்பனிங்ல, அது போல விஜயகாந்த் ஃபைட் தானே, அவர் கேப்டன் ஃபைட் அது மாதிரி பயங்கரமா இருக்கு ஃபைட். கேப்டன் லெவலுக்கு படி, கேப்டன் மேல வரலாம், இன்னும் வரணும். சூப்பரா போல சார், ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். சொல்லுங்க சார். படம் அருமையா இருக்கு சார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கதையில நடிச்சிருக்காரு சார். படம் சூப்பரா இருக்கு சார். கேப்டன் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப இல்லைன்றதெல்லாம் கிடையாது, அவர் இருக்காரு, வீடுதான் இருக்காரு. அந்த படத்துல காரணம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார் எங்களுக்கு. ரொம்ப அருமை சார், அருமை சார். நல்லா நடிச்சிருக்காரு சார். கேப்டன் பையன்றத படத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டிருக்காரு சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தனித்துவமா தெரியுறாரு, இருந்தாலும் அவர் கேப்டனுடைய பையன்றத தெரியுது சார். கதை ஸ்டோரி எல்லாம் சொல்லக்கூடாது சார். படத்தை பாருங்க சார், பார்த்து நோட்டி சொல்லுங்க சார். நல்லா இருக்கு சார், அருமையா இருக்கு சார். வாழ்ந்துருக்காரு சார்.